அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அரசு பெற்றுக் கொண்டிருந்த பென்ஷனில் வாங்கி கொண்டிருந்த அகவிலைப்படி உயர்வை நவம்பர் 2015 முதல் நிறுத்தம் செய்தது. அது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை ஓய்வூதியர்கள் அமைப்பு சார்பாக நடத்தியும் அரசு செவிசாய்க்கவில்லை. இறுதி கட்டமாக சென்ற வருடம் டிசம்பர் 2024 ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி மாபெரும் ஒரு அரை நிர்வாண போராட்டத்தை, ஒரு 15,000 ஓய்வூதியர்கள் கலந்து கொண்ட போராட்டத்தை மிக எழுச்சியாக நடத்தினோம். அந்த போராட்டத்தின் எதிரொலியாக அரசு செவிசாய்க்க விட்டாலும் நீதிமன்றத்தில் நீதியரசர் அவர்கள் நமது ஓய்வூதியர்களின் அவல நிலையை அறிந்து 64 அதிகாரிகளுக்கு மட்டும் அகவிலைப்படி உயர்வு வேண்ட போடப்பட்ட வழக்கில் நீதியரசர் புகழேந்தி அவர்கள் தாங்களாக முன்வந்து 96,000 ஓய்வூதியர்களுக்கும் வழங்க வேண்டும் என மாபெரும் உத்தரவை வெளியிட்டார். அதன் அடிப்படையில் இன்று ஒரு 90% அகவிலைப்படி உயர்வை பெற்று வருகிறோம். இன்னும் 10% அகவிலைப்படி வருகிற ஜனவரி 2026 ஆண்டு பென்ஷனில் பெற இருக்கிறோம். மேலும் அரசு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீண்டும் இந்த அகவிலைப்படி உயர்வை நிறுத்தம் செய்வதற்கான நடவடிக்கையில் இறங்கி உச்ச நீதிமன்றத்தில் கியூரிட்டி பெட்டிஷன் என்ற ஒரு வழக்கை தொடர்ந்துள்ளது. அது கடந்த 11/12/2025 அன்று விசாரணை நடைபெற்று நிலுவையில் உள்ளது. அரசு உடனடியாக இந்த கியூரிட்டி பெட்டிஷன் வழக்கை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக ஓய்வு நலமீட்பு சங்கம் கேட்டுக்கொள்கிறது. அரசு கியூரிட்டி பெட்டிஷனை திரும்ப பெறாமல் தற்போது வழங்கி கொண்டிருக்கும் அகவிலைப்படி உயர்வுக்கு பாதகம் ஏற்படும் வகையில் அரசு நடந்து கொண்டால் வருகின்ற ஜனவரி 2026 மாதத்தில் இறுதியில் ஒரு அரை நிர்வாண போராட்டத்தை காட்டிலும் ஒரு வலிமையான போராட்டத்தை நடத்துவதென இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். கதிரேசன், மாநில தலைவர், அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நலமீட்பு சங்கம். மண்டல நிர்வாகிகளே, தொழிலாளர் தோழர்களே, என்னோடு இணைந்து வந்திருக்கும் பேரவைத் தலைவர் பொன் இளங்கோவன் அவர்களே, மாநில போக்குவரத்து பிரிவு செயலாளர், தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை சார்பாக முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நடுத்தருவில் இருந்து போராடக்கூடிய முழங்கால் வலி, குறுக்கு வலி, எல்லா வலியோட பிரச்சனைனா நம்ம போய் மருத்துவம் பார்க்க முடியல. போன மாசம் நம்மளுடைய டிரைவருடைய பையன் ஆக்சிடென்ட் போறான். 18 வருஷம் 20 வருஷமா கட்டிட்டு இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் போன் பண்ணா, உங்க டிப்போல நீங்க எழுதி வாங்கிட்டு வாங்க, போய் பாருங்க. என்ன அவல நிலை, ஸ்டார் ஹெல்த்ல போட்ட உடனே அப்படியே 5 லட்சம் வந்து அவ்வளவு நல்ல இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காசு இந்த கூடுதல் அவன் போராட்டம் சார் இங்கே பாருங்க சார், பாருங்க சார், பாருங்க சார், சார் இங்கே பாருங்க சார், சார் கொஞ்சம் பிடிங்க சார், கொஞ்சம் பிடிங்க சார், ஓகேண்ணா. சாப்பிடுங்க. அடுத்தபடியாக சென்னை மண்டல பொருளாளர் முன்னேறி வந்துடலாம் சார். அப்படியே இருங்க அடுத்தபடியாக
அடுத்த உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும். அடுத்தது எஸ் சார் சார் எங்க பாருங்க அப்படியே இருங்க திரு ராஜா அவர்கள் எல்லூர். சார் இங்க பாருங்க அப்படியே சார் சார் இங்க பாருங்க அப்படியே இருங்க சார் கேட்கலவர். சார் இங்க பாருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க சார் இங்க பாருங்க அங்க பாருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க திரு ஏபி சேஷன் அவர்கள். முரளி அவர்கள். அப்படியே இருங்க போக்குவரத்து ஆய்வர். அடுத்து திரு மணி அவர்கள். ஜி மணி வாங்க. சார் பாருங்க அடுத்தபடியாக திரு இ முருகேசன் அவர்கள். குமார் அவர்கள். வந்தாரா? எஸ் மோகன். எம் சந்தர். இருங்க ஐயா 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 அங்க பாருங்க. ஐயா இங்க பாருங்க அடுத்தபடியாக திரு அண்ணாசாமி அவர்கள். அடுத்தபடியாக திரு பழமலை அவர்கள். அடுத்தபடியாக திரு தயாளு. அப்படியே சார் சார் வரும் சார் வரும் சார் வரும் சார் வரும் போயிட்டு சார் சார் வரும் சார் ஐயா இங்கே பாருங்க பாருங்க ஐயா அப்படியே இங்கே பாருங்க அப்படியே இருக்கு இங்கே பாருங்க ஓகே முன்னாடி போட்டுக்கிறார்.